வணக்கம் ஹாரிஸ் ராஜா. வணக்கம் அண்ணா. அண்ணா, இங்கே கலந்திருக்கிற செந்தமிழ் செல்வங்கள்லையே ரொம்ப பெரியவர் இவர் தான். 3ஆம் வகுப்பு தான் படிக்கிறார். ஓ, ரொம்ப அழகா அருமையாக பேசக்கூடிய ஒரு தம்பி. ஆனால் 3ஆம் வகுப்புல எனக்குலாம் வேட்டினா என்னன்னே தெரியாதியா. அது நிற்கவும் நிற்காது. ஆனால் பரவாயில்ல, 3ஆம் வகுப்புல நீ திருக்குறளை கையில் எடுத்திருக்கன்னா பெரிய விஷயம். ரொம்ப சிறப்பு. ஒரு உற்சாகமான கைத்தட்டல் கொடுங்க ஹாரிஸ் ராஜாவுக்கு. சிறப்பாக பேசுங்க, வாழ்த்துக்கள். நன்றி அண்ணா. சிறிய தவறுகளை திருத்திக் கொள்ளாவிட்டால் பெரிய தவறுகளை தவிர்க்க முடியாது என்ற உண்மையை அறத்தை சொல்லித் தந்த என் நையன் வள்ளுவன் மொழிகளே உறக்கச் செல்ல வந்திருக்கும் இச்சுரனின் பணிவான வணக்கம். எனக்கு கொடுக்கப்பட்ட குறள் அதிகாரம் 88 பகைத்திறம் தெரிதல் 879வது குறள். இளையதாக முள்மரம் கொள்க கலையுனர் கைக்குள்ளும் காழ்த்து கிடத்து. அதாவது முள்மரத்தை சிறிய கன்றாக இருக்கும் போதே அழித்து விட வேண்டும். வளர்ந்து விட்டால் அழிக்க எண்ணியவரின் கையையே அழித்து விடும் என்பதுதான் இதன் பொருள். இந்த இடத்தில் முள்மரம் என்பது பகைமையை குறிக்கிறது. நம் வாழ்க்கையில் நமக்கு பகையான அனைத்திற்கும் அது பொருந்தும். பகைமை என்பது வெளியே இருந்து வர வேண்டிய அவசியம் இல்லை, நம் உள்ளே இருக்கின்றன. தீய செயல்கள், தீய பழக்கங்கள், தவறான எண்ணம், இது எல்லாமே பகைமைதான். இன்னல் தரப்போகின்ற ஒன்றை தொடக்க நிலையிலேயே அழித்து விடுவது நல்லது என்ற கருத்தை பிறிதொரு மொழி வகையாக சொல்கிறது இந்த குறள். அந்த வகையிலே கொரோனா காலகட்டத்தில் ஆண்ட்ராய்டு போன் இல்லாத காரணத்தினால் தன் பிள்ளையின் படிப்பு பாதிக்கப்படக்கூடாது என்று எண்ணி வருமானம் குறைந்த எத்தனையோ பெற்றோர்கள் அதை விற்று இதை விற்று தன் பிள்ளைக்கு ஆண்ட்ராய்டு போன் வாங்கி கொடுத்தா அதில் படிப்பை தவிர மற்ற எல்லாத்தையும் கத்துக்கிட்டாங்களே. இதன் விளைவு இன்று மாணவர்களுக்கும் செல்போனுக்கும் உள்ள பிணைப்பை யாராலும் துண்டிக்க முடியவில்லை. நீ அறியாமல் செய்யும் தவறுக்கு நீ பொறுப்பில்லாமல் இருக்கலாம், ஆனால் நீ செய்வது தவறு என தெரிந்தும் அதை மீண்டும் மீண்டும் செய்கிறாயே, அந்த நிமிடமே நீ செய்யும் அனைத்து தவறுகளுக்கும் நீதான் பொறுப்பு. நீ தண்டிக்கப்பட வேண்டியவனும் கூட. கண் பார்வை கற்றவனும் குருடன் அல்ல, தன் தவறுகளை உணராதவனே குருடன். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பிடிலே என்று சொன்னது அந்த காலம். ஆனால் இன்று உன் அப்பனுக்கும் பாபா, உன் பாட்டனுக்கும் பாபா என்று சொல்வதுதான் இந்த காலம். ஏனெனில் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் சொல்லித்தராததை எல்லாம் இந்த சமூகமும் சமூக வலைதளம் சொல்லிக் கொடுத்து விடுகின்றன. இல்லை, சொல்லி கெடுத்து விடுகின்றன. அடுத்து இன்றைய இளைய சமூகத்திடம் களையப்பட வேண்டியது பணிந்து நடவாமை, சொல் கேளாமை. அதாவது கடவுளும் குருவும் ஒன்றாக சேர்ந்து காட்சியளித்தால் ஒரு மாணவன் முதலில் யாரை வணங்க வேண்டும் என்றால் இந்திய கலாச்சாரத்தின்படி முதலில் குருவை தான் வணங்க வேண்டும். ஏனெனில் குருவின் வழிகாட்டுதலும் உதவியும் இல்லாமல் அந்த மாணவன் கடவுளை உணரவே முடியாது. இத்துணை மகத்துவம் வாய்ந்த ஆசிரியரை மாணவர்கள் முரட்டக்கூடிய தாக்கக்கூடிய சம்பவங்கள், ஆசிரியரை கேலி செய்து நடனமாடுகின்ற காணொலி காட்சிகள் எல்லாம் ஒரு பிள்ளையை வழிநடத்த வேண்டிய பெற்றோரும் ஆசிரியரும் வழிநடத்தவே முடியாத அவல நிலையில் இருக்கிறார்களே. ஒரு ஆசிரியர் வேதனையுடன் எழுதுகிறார், மாணவனை திருத்த வேண்டிய கரங்களால் வெறும் பேப்பரை மட்டுமே திருத்த முடிகிறது. இந்த அவல நிலையெல்லாம் வரும் என்று தெரிந்தான் அன்றே நம் தெய்வ புலவர் இளையதிலே தீயதை கலைந்தெடுகின்றார் போல. அதனால் தான் அவர் தெய்வ புலவர். அனைத்து பள்ளிகளிலும் இந்தியா என் நாடு, இந்நாட்டின் பெருமைக்கு தகுந்து விளங்கிட பாடுபடுவேன் என்ற உறுதிமொழியை தாண்டி இன்று இளங்கன்று அறியக்கூடாத உறுதிமொழியை சொல்ல வேண்டிய சீரழிவுக்கு தள்ளப்பட்டுள்ளது. அடுத்து இளைய சமூகத்திடம் களையப்பட வேண்டியது நிதானமின்மையும் கோபமும். இதன் விளைவு
நம்முடைய தலையெழுத்தே மாறிவிட்டது. அதனால்தான் நாம் செல்லும் பாதையில் முள்ளும் இருக்கும் மலரும் இருக்கும். முள்ளிருக்கும் பாதையை எவ்வாறு கடப்பது, மலர் இருக்கும் பாதையை எவ்வாறு கடப்பது என்ற தெளிவு நமக்கு வேண்டும். எனவே அப்துல் கலாம் சொன்னதை போல லட்சிய சிகரத்தை, அளவு பாதையை, இன்ப அமைதியை தேடி தேடி ஓடி லட்சியத்தை அடைவதில் நம் எண்ண அலைகளை ஓடவிடும் போது அங்கு தீய எண்ணங்களுக்கு வாய்ப்பே இல்லாமல் போய்விடும். ஒரு தீய பழக்கத்தை வழக்கமாக விட்டுவிடக் கூடாது. எனவே எந்த முடிவெடுத்தாலும் மூளை சொல்வதை கேள், மனதை கேட்காதே. மனதிற்கு ஆசைப்படத்தான் தெரியும், மூளைக்கு தான் சிந்திக்க தெரியும். நன்றி, வணக்கம். ஹாரிஸ் ராஜா ஒரு பட்டாசு போல் அப்படி வெடிச்சு செதறி இருக்கிறாரு. அவ்வளவு உற்சாகமாக இந்த வயதில் இவ்வளவு ஆற்றலோடு இந்த மேடையில் ஏறி பேசி இருக்கிற ஹாரிஸ் ராஜாவுக்கு ஒரு அரங்கு நிறைந்த பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். நீங்கள் சிறப்பாக பேசுனீங்க அப்படிங்கிறத நடுவர்கள் சொல்லியும் நாம் கேட்கணும். அப்படிங்கிறதுனால அன்பிற்கினிய அண்ணன் மதுரை ராமகிருஷ்ணன் அவர்கள். அதாவது மழலை கேட்கறதே அவ்வளோ அழகு. இந்த பையனுக்கு இன்னும் மழலையே போல. ஆனால் அந்த மழலை போகாத இந்த தருணத்திலேயே மனதை படிக்கக்கூடிய திறன் எப்படி வந்ததுன்னு எனக்கு ஆச்சரியமா இருந்தது. இவ்வளவு அழகா எப்படிதான் அந்த குழந்தையால பேச முடியுது. மூணாவதுல நானே திருக்குறளை சாய்ஸ்ல தான் விடுவேன், இது ரொம்ப கஷ்டமா இருக்கேன். ஆனா அந்த மூணாவதுலயே நீ அந்த திருக்குறளை படிச்சு இவ்வளவு தூரம் கொண்டு வந்து அதை இவ்வளவு அழகா, உண்மையிலே அவங்க தாய்க்கு ஒரு பெரிய கைதட்டல் தாங்க. அம்மா நீங்க என்ன பண்றீங்க, அடுத்த முறை நான் மேடைக்கு போகும்போது நான் உங்ககிட்ட ஸ்கிரிப்ட் வாங்கிட்டு போறேம்மா. அவ்வளோ அழகா இருக்கு. நீங்க அவ்வளோ அழகா உங்களுடைய குழந்தைக்கு வந்து ரொம்ப ரொம்ப நேர்த்தியான ஒரு ப்ரிப்பரேஷன் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய கைதட்டல் தரலாம். இப்போ 3 வார்த்தைக்கு மேல 4வது வார்த்தை பேசினா நம்மள பூமர்ன்றானுங்களே. 3வது படிக்கக்கூடிய இந்த குழந்தை எப்படியா இந்த வள்ளுவனை புரிஞ்சுட்டு இவ்வளவு தூரம் கொண்டு வந்து சேர்த்திருக்கன்னா, எனக்கு தமிழ் மீதும் இந்த மாதிரியான எதிர்கால தலைமுறை மீதும் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை பிறக்கிறது. இதற்கு அந்த பெற்றோர்களை பலமுறை வழங்குவதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். வாழ்த்துக்கள்யா, வாழ்த்துக்கள்யா. உனக்கு ரொம்ப சிறப்பான முறையில் என்னுடைய பரிசு. அன்பு அண்ணனுக்கு நன்றிகள். தொடர்ந்து எங்கள் பாசத்திற்குரிய அன்பு அண்ணன் கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள். ஹாரிஸ் ராஜா அவர்களுக்கு வந்து ஒரு புதுமையான ஒரு பட்டம் வழங்கலாம் என்று எனக்கு தோன்றுகிறது. உரை ஆசிரியர் ஹாரிஸ் ராஜா அப்படின்னு 2 அர்த்தம். ஒன்று, நீ இன்றைக்கு உரை நிகழ்த்தி இருக்கிறாய், சின்ன உரை. அப்படி பார்த்தாலும் நீ உரை ஆசிரியர். அத்தோடு நிற்காம உன்னுடைய அழகான கற்பனையை, உங்கள் அம்மாவுடைய அழகான சிந்தனையை பயன்படுத்தி இந்த குறளுக்கு நீயே ஒரு புதிய உரையையும் எழுதியிருக்கிறாய். அந்த விதத்திலையும் நீ உரையாசிரியர். அப்படி என்ன புது உரை என்றால், இப்போ வள்ளுவர் என்ன நினச்சி இந்த குறளை எழுதினார்? பொருட்பால அரசனுக்கு சொல்கிறாரு. அரசனுக்கு நிறைய பகைவர்கள் இருப்பாங்க இல்லையா, பகை நாடுகள் இருக்கும். இளசா இருக்கும் போதே முள்மரம் மாதிரி இருக்கிற அந்த பகையை எல்லா அரசர்களும் கொன்றுவிட வேண்டும். அது அப்படியே வளர விட்டால் எப்படி ஒரு முள்மரத்தை நாம் வளர்ந்த பிறகு அது வெட்டப்படுவதற்கு, நீக்குவதற்கு சிரமமாக இருக்குமோ, அதே போல் அந்த பகையும் உனக்கு தீமை செய்யும். இதுதான் குறள். நீ ரொம்ப அழகாக இன்னொரு விஷயமும் சொன்ன, வெளிப்பகை மட்டும் பகை கிடையாது, உட்பகையும் பகை. அது ரொம்ப முக்கியமான நுட்பமான கருத்து. இறுதியாக ஒரே ஒரு சின்ன அறிவுரை தான். நீ விடவே கூடாதது என்ன தெரியுமா? உன் பேச்சில் இருக்கக்கூடிய கருத்தாழம். ஆனால் நீ விட வேண்டியது கத்தி பேசுவது. இந்த 2ஐயும் நீ பின்பற்றினாய் என்றால் நீ என்றைக்குமே பேச்சுலகத்தின் ராஜாவாக இருப்பாய். நன்றி. அண்ணனுக்கு நன்றி. 2 நடுவர்களுமே உற்சாகமான வாழ்த்துரைகளை வழங்கி இருக்கிறார்கள். ஹாரிஸ் ராஜாவுக்கு ஒரு அரங்கு நிறைந்த பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அடுத்தடுத்து என்ன பேசுகிறாங்க, எப்படி பேசுகிறாங்கங்கிறதையெல்லாம் பார்த்த பிறகு நிறைவாக சந்திக்கலாம். நன்றி.